இந்த வீடியோவில் நம்ம கிளைண்ட் ஒருத்தவங்களுக்கு ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் இருந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம கிளைண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க சாரீஸ் அப்புறம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து க்ளவுத்திங் ரிலேட்டடாக எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா ஆன்லைனில் சேல் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு வெப்சைட் கேட்டிருந்தாங்க. இப்போ அதை தான் நம்ம வந்து எப்படி பண்ண போகிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம ஆன்லைனில் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டொமைன் தேவை. ஃபர்ஸ்ட் எசென்ஷியல் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா டொமைன் நேம்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இப்போ உங்களுக்கு இப்போ லக்ஷ்மி பொட்டிக்னு ஒன்று இருக்குது. ஸோ லக்ஷ்மி பொட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்புலரான ஒரு வெப்சைட்டு. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட சாரீஸ் நம்பர் ஆஃப் ஒவ்வொரு வெரைட்டியாக போட்டிருப்பாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு என்ன தேவைன்னா ஆன்லைனில் நமக்கு ஒரு அட்ரஸ் தேவை. அந்த அட்ரஸ் வந்து .com இருக்கலாம், இல்லை .net இருக்கலாம், இல்லை .org இருக்கலாம். இப்போ இவங்க வந்து .co .in போட்டிருக்காங்க. இப்போ என்னோட கிளைண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட கிளைண்ட்டோட டொமைன் நேம் என்ன கேட்டிருக்காங்கன்னா நிலானா ஃபேஷன், இதான் அவங்களோட டொமைன் நேம். அப்போ ஃபஸ்ட்டு எசென்ஷியல் திங் நம்ம என்ன வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டொமைன் நேம் வாங்கணும். இந்த டொமைன் நேம் வாங்கிட்டு நம்மளுக்கு வந்து நம்ம வெப்சைட்டில் வந்து நம்ம நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்டை நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் தேவைப்படும். அப்போ வந்து நம்ம அடுத்து என்ன வாங்குவோம்னு பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங் வாங்குவோம். இந்த டொமைனை அந்த ஹோஸ்டிங்கை வாங்கினா தான் நம்மளுக்கு என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு வெப்சைட்டை நம்ம கிரியேட் பண்ண முடியும். அப்போ வந்து டொமைனோ ஹோஸ்டிங் யார் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதில் இது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங்கர் தான் பெஸ்ட்டு. ஹோஸ்டிங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ப்ளஸ் ரேட் கம்மியாக இருக்குன்னா ரேட் ரீசனபிளாக இருக்கும் when compared to the other companies. நீ இப்போ வந்து நீங்கள் டேரெக்டாக என்னோட ரெஃபரல் கோடு போடாமல் நீங்கள் டேரெக்டாக ஹோஸ்டிங்கர் போட்டு வாங்குறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரேட் அதிகமாக காட்டும். பட் இது வந்து என்னோட ரெஃபரல் கோடு போட்டு நீங்கள் வந்து உள்ள என்ட்ரு ஆகி போகிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரேட்டு கம்மியாகும். ஒரு 700 800 வரைக்கும் கம்மியாகும். அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 5 to 6 இந்த பிட்வீன் இயர்ஸ் வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங் வந்து என்னோட கிளைண்ட்ஸ்க்கு வந்து நான் வாங்கி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து எனக்கு வந்து தனியாக ஒரு ரெஃபரல் கோடு மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ரெஃபரல் கோடு வந்து என்னோட கிளைண்ட் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இதில் வந்து அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். எனக்கு ஒரு சம் ஆஃப் த மார்ஜின் வந்து கிடைக்கும். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த ரெஃபரல் கோடு வந்து ஃபஸ்ட்டு என்டர் பண்ணிக்கோங்க. இந்த ரெஃபரல் கோடு வந்து நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் யூடியூப்பில். இப்போ என்ன பண்ணுங்கன்னா ஹோஸ்டிங் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹோஸ்டிங்கில் வந்து வெப் ஹோஸ்டிங் ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இனிஷியல் நம்பர் ஆஃப் ஒரு 4 பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த 4 பிளானில் வந்து இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் 50 GB தான் கிடைக்கும். பட் இதில் 100 GB இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரீ டொமைன் கிடைக்காது. பட் இதில் ஃப்ரீ டொமைன் கிடைக்கும். அப்புறம் வந்து இதில் வந்து 1 இமெயில் அக்கௌண்ட் தான் இருக்கும். இதில் 100 ஃப்ரீ இமெயில் நிறையா இருக்கும். இதில் அப்புறம் இதில் ஒரு வெப்சைட் தான் நம்ம இன்டெகிரேட் பண்ண முடியும். பட் இதில் 100 வெப்சைட் வரைக்கும் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நம்ம இந்த பிளான் கூட கம்பேர் பண்ணும்போது நமக்கு எது பெட்டராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 149 பிளான் பெட்டராக இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுறேன் 149 பிளான் வந்து நான் ஆட் டு கார்ட் கொடுக்குறேன். இப்போ ஆட் டு கார்ட் கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எனக்கு வந்து இந்த பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகுது. இப்போ என்னோட கிளைண்ட் பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 1 இயர் நான் செலக்ட் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் இதே 4 இயர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மாதத்துக்கு 119 ரூபா தான் வரும். பட் நீங்கள் 1 இயர் எடுக்கும்போது மாதம் 175 ரூபா வருது. அதில் நீங்கள் 1 இயருக்கு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் 4 இயருக்கு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தடு. ஸோ பேமெண்ட் மெத்தட் வந்து யூபிஐயா இல்லை பேடிஎம்மா இல்லை வந்து நம்ம எந்த பேமெண்ட் மெத்தட்னா என்ன பண்ணிக்கலாம், நம்ம இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். பிஃபோர் தட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு. இப்போ இமெயில் அட்ரஸ் வந்து ஆல்ரெடி கிளைண்ட்டோட வந்து வாங்கியிருக்கேன். அதில் என்ன பண்ணுறேன் கிளைண்ட்டோட இமெயில் அட்ரஸ் இதில் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்டாக என்ன பண்ண போகிறேன் இதில் செட் பண்ண போகிறேன். ஸோ பாஸ்வேர்டும் நான் போட்டுக்கிறேன். ஓகே, பாஸ்வேர்ட் போட்டாச்சு. இப்போ ஓவரால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2480 ரூபா வருது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என் யூபிஐயில் பேமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ யூபிஐயில் கொடுத்துட்டேன். இப்போ 2480 ரூபா வருது. நேம் வந்து இப்போது இது நீங்கள் எந்த நேம் வேணாலும் போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ராஜ்னா. இப்போ கிளைண்டோட நேம் வந்து நிலானா போடுங்க. ஃபோன் நம்பர் வந்து ஆப்ஷன் தான். கண்ட்ரி வந்து ஸ்டேட் வந்து தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸ்டேட் தமிழ்நாடு. சிட்டி வந்து சென்னை இல்லை தூத்துக்குடி வச்சுக்கலாம் கிளைண்ட்டுக்கு. ஸோ தூத்துக்குடி. ஸ்ட்ரீட் அட்ரஸ் வந்து சிப்கோடு வந்து 628-002. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பேமெண்ட் வந்து நீங்கள் யூபிஐயில் பண்ண போகிறதா யூபிஐ கொடுங்க, இல்லை வந்து கிரெடிட் கார்டு கொடுப்போம், நெட் பேங்கிங். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா யூபிஐயில் பண்ண போகிறேன். ஸோ சப்மிட் செக்யூர் பேமெண்ட் கொடுத்துக்கோங்க. பிஃபோர் தட் வந்து மெயில் ஐடிலாம் கரெக்டாக கொடுத்துருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதை தப்பாகிடுச்சு அப்படின்னா வந்து நீங்கள் இல்லை மெயிலை வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். வெரிஃபை பண்ணல அப்படின்னா உங்களுக்கு டொமைனை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க.
இப்போ நான் சப்மிட் செக்யூர் பேமெண்ட் நான் இதில் கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து இது பேமெண்ட் சம்டைம்ஸ் இந்த மாதிரி லோட் ஆகும், பட் கொஞ்சம் நேரத்தில் இதாகிடும். வீடியோ வந்து நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. இப்போ எந்த பேமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு. சப்போஸ் நீங்கள் ஃபோன்பே கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அமௌண்ட் வந்து 5000 அந்த மாதிரி கேட்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் 5000 கொடுத்தா பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து அது ஆட்டோ 5000 கொடு. இப்போ உங்களுக்கு பில் 2450 ரூபா வந்துருக்கு. ஃபோன்பே ஐடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 5000 காட்டும். ஸோ 5000 கொடுக்கலாம், பட் வந்து காசு 5000 போகுது. ஆக்சுவலி 2450 ரூபா போகும். அவங்க ரெனியூவல் பேஸில் அடுத்த இயருக்கும் சேர்த்து அவங்க இது பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அது ஆட்டோ ரெனியூவல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ நான் கண்ட்ரியும் கொடுக்குறேன். ஸோ கண்ட்ரி கொடுத்தா எனக்கு டேரக்டாக பேமெண்ட் கிட்ட ஓப்பன் ஆகும். இதில் வந்து பே யூபிஐ கொடுத்துக்கிறேன். ஷோ கியூஆர் கோடு. ஸோ இப்போ வந்து நான் இதில் பேமெண்ட் பண்ண போகிறேன். இப்போ இதில் பேமெண்ட் நம்ம பண்ணியாச்சு. பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் வந்துட்டு இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து வேர்ப்ரெஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். வேர்ப்ரெஸ்ஸில் தான் உங்களுக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கும் பார்த்தீங்கன்னா, வெப்சைட் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இனிஷியலாக நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ வந்து டொமைன் சர்வர் நம்ம செட்டப் முடிச்சாச்சு. சார் இப்போ வந்து நம்ம ஹோஸ்டிங் மட்டும் வாங்கியிருக்கோம். இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ஃப்ரீ டொமைன் வந்து நம்ம இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா கிளைம் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரீ டொமைன் கிளைம் பண்ணுறது நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ஸ்கிப் கொடுக்கும். இதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு கிரியேட் பண்ண போகிறீங்களா, மைக்ரேட் பண்ண போகிறீங்களான்னு கேட்கும். நான் வெப்சைட் வந்து இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கிரியேட் பண்ண போகிறோம். வேர்ப்ரெஸ் சூஸ் பண்ண போகிறீங்களா, ஹோஸ்டிங் வெப்சைட் பில்டர் சூஸ் பண்ண போகிறீங்கன்னு கேட்கும். நம்ம வேர்ப்ரெஸ் கொடுப்போம். வேர்ப்ரெஸ்ல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். கிரியேட் வித் வேர்ப்ரெஸ். அப்புறம் வந்து பாஸ்வேர்டு வந்து இதில் நீங்கள் ஏதாவது கொடுத்துக்கோங்க. ஓகே, பாஸ்வேர்டு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து ஆன்லைன் ஸ்டோர் கொடுத்துக்கோங்க. இதில் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இதில் எதாவது ஸ்கிப் கொடுத்துக்கோங்க. இதுவும் ஸ்கிப் கொடுத்துக்கோங்க. ஹலோ. நான் அங்கே தானே போயிட்டு இருக்கேன். நான் ஒரு மணி நேரத்தில் இப்போ ஒரு அரை மணி நேரத்தில் ரெடி ஆயிருங்க. இப்போ ஆமாம், நான் வெரிஃபை பண்ணியிருக்கேன். இப்போ அந்த இதான சர்வர் தான் இப்போ இது பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் வெரிஃபை பண்ணிடுங்க அதை. ஆமாம், நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன்ப்பா. சரிண்ணா. சரிண்ணா. இப்போ இதில் வந்து டொமைன் நேம் கேட்கும். ஸோ டொமைன் நேம் வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி கிளைண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த நேம் கொடுத்துருக்காங்க, நிலானா ஃபேஷன். அப்போ இதை என்ன பண்ணிருக்காங்க, காப்பி பண்ணி அப்படி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணி இது அவைலபிள் செக் பண்ணும். இது வந்து இப்போ நிலானா நேம் மட்டும் கொடுக்குற முடியும் வந்து செக் பண்ணிக்கோங்க. nilanafashion.com. ஸோ இப்போ அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து பேர்சனலில் கம்பெனின்னு கேட்கும். நம்ம வந்து பேர்சனலாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் வந்து பேர்சனல் கொடுத்துக்கோங்க. நிலானா ரீஜியன் வந்து என்ன பண்ணிக்கோங்க, தமிழ்நாடு போட்டுக்கோங்க. அட்ரஸ் வந்து நம்பர் வந்து நம்பர் கிளைண்டோட நம்பர் கொடுத்துடலாம். இப்போ 9789710124. ஓகே, ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்போ வந்து நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆகும் சர்வர் எல்லாமே. இது வந்து நம்ம ஒன்ஸ் நமக்கு டொமைன் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆயிரும், கொஞ்ச நேரத்தில் வந்து நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆயிரும் ஃபார் டொமைன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, வேர்ப்ரெஸ்ஸை லாகின் பண்ணி அதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரீ தீம் யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து ப்ரீமியம் தீம் யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்மளோட இஷ்டம் தான். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு இதில் சொல்லிடுறேன். ஃப்ரீ தீம் யூஸ் பண்ணுறதுல என்னெல்லாம் இருக்குது, பெனிஃபிட் இருக்குது, ப்ரீமியம் தீம் யூஸ் பண்ண என்ன பெனிஃபிட் இருக்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஆக்சுவலாக இது வந்து நம்ம கிளைண்ட் வந்து நல்லா குவாலிட்டியான இதில் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் சூஸ் பண்ணிக்க தீம் வந்து ப்ரெஸ் மார்ட்னு ஒரு தீம் இருக்குது. இந்த தீம் பார்த்தீங்கன்னா ரேட் வந்து உங்களுக்கு ஓரளவு ஒரு 5000 கிட்ட வரும். பட் இந்த தீம் வந்து உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்குது.
இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவுட்புட் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இ-காமர்ஸ் சைட்டை உங்களுக்கு பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா பார்க்குறதுக்கு வந்து வெப்சைட் எப்படி இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். இதே டெமோஸ் வந்து நம்பர் ஆஃப் டெமோஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் இந்த டெமோஸ் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு இது மொபைலுக்கும் என்ன வரும் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருந்த மாதிரி இருக்கும். மொபைல் வியூக்கும் பார்க்குறது நேட்டிவ் லுக் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பெய்டுன்னு அந்த பார்ப்போம். ஓகே, நம்மளுக்கு இது கொஞ்சம் நேரத்தில் ஆக்டிவேட் ஆகிருது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது பார்த்தீங்கன்னா டெமோ பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்கும். அந்த சைட்டு இந்த மாதிரி குவாலிட்டியாக பண்ணும்போது உங்களுக்கு வந்து யூசர்ஸ்க்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தீம் வந்து நான் ஆல்ரெடி நான் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ பர்ச்சேஸ் பண்ணி இப்போ டேரெக்டாக என்ன பண்ணுறேன், நான் டவுன்லோட் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறேன். இப்போ இதில் ஒன்ஸ் வந்து நம்ம இது முடிஞ்சிருச்சு, வேர்ட்பிரஸ் இன்ஸ்டாலேஷன் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒன்று வந்து நீங்கள் ஃப்ரீ தீம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து பெய்டு தீமும் யூஸ் பண்ணிக்கலாம். பெய்டு தீம்னா இப்போ நம்ம உங்களுக்கு நான் காமிச்சலாம் இந்த மாதிரி இருக்கும். நம்ம இதில் சாம்பிள் ஒன்று பார்த்தோம் இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ப்ரீமியமான தீம். இதில் வந்து உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்டை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட லுக்கே பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்கும். இந்த இது பண்ணுற இந்த ஆட் டு கார்ட், பை நவ் எல்லாமே ஒரு ஆர்கனைஸ்டாக நல்லா வெல் ஸ்ட்ரக்சராக இருந்த மாதிரி இருக்கும். இந்த ஃப்ரீ ஷிப்பிங்கு, 1 year வாரண்டி, செக்யூர் பேமெண்ட், 30 days ரிட்டர்ன், இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக இருந்த மாதிரி இருக்கும் when compared to the free theme. இப்போ இதில் வந்து ஒன்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து இப்போ இது வந்து நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதில் அப்புறம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ சைட் நம்மளுக்கு என்ன பண்ண போகிறோம், இதில் வந்து உங்களுக்கு அட்மின் பேனல் ஒன்று வரும். அட்மின் பேனல் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக நம்மளுக்கு என்ன ஆகும்னா அட்மின் பேனல் ஓப்பன் ஆயிரும். நீங்கள் டேரெக்டாக பண்ணாமல் என்ன பண்ணிக்கலாம், இப்போ இதான் உங்களோட இது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், nilana-fashion.com கொடுத்து WP அட்மின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக அட்மின் பேனல் கூட ஆயிரும், உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இப்படியும் கொடுத்துக்கலாம், இல்லை இந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அப்படி அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து இனிஷியலாக பண்ணுறது வந்து உங்களுக்கு லைட் ஸ்பீடு கேட்சிங் ஒரு இதாக இருக்கும். ஸோ இதை வந்து டீஆக்டிவேட் பண்ணி விட்டுவாங்க. இது வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்காது. இது கொஞ்சம் உங்களுக்கு சைட்டை வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணுற மாதிரி இருக்கும். இது அதில் இந்த கேட்சி பிளக்கிங் இதை டெலீட் பண்ணி விட்டுட்டு W3 ஃபாஸ்டஸ்ட் கேட்சின்னு ஒரு பிளக்கிங் உண்டு, அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எசென்ஷியல் திங் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், சைட் வந்து உங்களுக்கு ஸ்பீடாக இருந்த மாதிரி இருக்கும். இதில் இன்ஸ்டால் நோ கொடுத்துவாங்க. இன்ஸ்டால் நோ கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைவ் சைட் எப்படி இருக்குங்கிறவங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். லைவ் சைட் இதுதான் உங்களோட லைவ் சைட்டு. இப்போ இதில் வந்து SSL எனேபிள் ஆகலை, பட் கொஞ்ச நேரம் நம்ம இப்போ தான் வாங்கியிருக்கோம், அதனால நமக்கு SSL வராமல் இருக்குது. இப்போ கொஞ்ச நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆயிரும், SSL எல்லாமே எனேபிள் ஆயிரும். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு தேவை நம்ம இது பண்ணிட்டோம். அடுத்த ஸ்டெப் வந்து அப்பியரன்ஸ் தீம்ஸ் போய்க்கோங்க. தீம் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக 3 தீம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரே ஒரு தீம் மட்டும் வச்சுக்கோங்க, மொத்தம் என்ன பண்ணுங்க டெலிட் பண்ணிடுங்க. அது டைம் எடுத்துகிட்டு இருக்கோம். டைம்னா ஸ்டோரேஜ் எடுத்துகிட்டு இருக்கோம். அதில் என்ன பண்ணுங்கள், ஒரே ஒரு தீமை மட்டும் வச்சுட்டு மற்ற தீம்லாம் என்ன பண்ணிடுங்க டெலிட் பண்ணிடுங்க. இப்போ புதுசாக ஆட் நியூ தீம் கொடுங்க. ஸோ ஆட் நியூ தீம் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ஆல்ரெடி நான் அந்த தீமை நான் என்ன பண்ணியிருக்கேன், பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து ஃப்ரீ தீமில் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ இந்த இடத்துல வந்து ஃப்ரீ தீம் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஊஸ்டிஃபைன்னு ஒரு தீம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஃப்ரீ தீம். நான் உங்களுக்கு இதை சைட்டு பார்க்க நல்ல குவாலிட்டியாக இருந்த மாதிரி இருக்கும். டீட்டெயில்ஸ் என் ப்ரிவியூ பாருங்கள், உங்களுக்கு சைட்டு தான் நல்ல குவாலிட்டியாக இருந்த மாதிரி இருக்கும். அதில் இந்த தீமை இன்ஸ்டால் பண்ணி என்னை ஆக்டிவேட் பண்ணி டெமோ இம்போர்ட் பண்ணுறேன். நீங்கள் டெமோ கண்ட்ரெலாம் இம்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து சைட்டு பார்க்க நல்ல குவாலிட்டியாக அந்த மாதிரி வந்துடும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ப்ரீமியம் தீம் ஆடி நான் காசு கொடுத்து வாங்கினா என்ன பண்ண போகிறேன், இதில் வந்து இது பண்ண போகிறேன், இமேஜஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுங்கள் இன்ஸ்டால் கொடுத்துவாங்க. ஸோ இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ ப்ராப்ளம் லோடிங் பேஜ், செக்யூர் கனெக்ஷன் பேஜ். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு இப்போ தான் நம்மளுக்கு கனெக்ட் ஆகிருக்குங்கிறனால நம்மளுக்கு மேபி இதில் கொஞ்சம் பிரச்சனை வருது.
இது நம்மளுக்கு இப்போ தான் இந்த டிஎன்எஸ்லாவே நம்மளுக்கு வந்து இதாகிட்டு இருக்கும். அதனால் இப்போ ஒரு கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு என்ன ஆயிரும், இது வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ இது ஒன்ஸ் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ நான் கொடுத்த அப்லோட் தீம் ஒன்று கொடுத்துருந்தேன். ஸோ அந்த இடத்துல போய் நீங்கள் இந்த தீமை பர்ச்சேஸ் பண்ணுறவங்க உங்களுக்கு ஒரு தீம் மாதிரி டவுன்லோட் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. அந்த இதில் இந்த தீமை நீங்கள் இம்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக அது இம்போர்ட் ஆயிரும். ஸோ இது ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் வந்தது இல்லை ஏதாவது ஃபர்தராக பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த நம்பருக்கு, இது என்னோட நம்பர் தான், இந்த நம்பருக்கு இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், அதை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபர்தராக அதை நான் எப்படி பண்ணுங்கிறோம்னு சொல்லி தரேன். சப்போஸ் நீங்கள் இதில் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்னோட சைடில் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நான் உங்களுக்கு பெஸ்ட் ரேட்டில் என்ன பண்ணி தரேன். பெஸ்ட் ரேட்லாம் ஒரு 2000 அந்த ரேட்டில் நான் உங்களுக்கு என்ன பண்ணி தரேன்னா, ஃபுல்லாக செட்டப்லாம் பண்ணி பேமெண்ட் கட்டு எல்லா ஒர்க் அந்த மாதிரி எல்லா ஒர்க்கும் நான் உங்களுக்கு என்ன பண்ணிடுவேன், இன்டெகிரேட் உங்களுக்கு கொடுத்துருவேன், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இல்லை நீங்கள் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு இது ஓகே ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு எஸ்எஸ்எல் எனேபிள் ஆகிறக்காண்டியே நம்மளுக்கு இந்த இதில் இந்த மாதிரி ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல் நம்மளுக்கு எனேபிள் ஆகிட்டு. இப்போ என்ன பண்ணுங்கன்னா டேஷ்போர்ட் போய்க்கோங்க. டேஷ்போர்டில் தீம்ஸில் ஆட் நியூ தீம், ஆட் நியூவில் என்ன பண்ணுங்கன்னா அப்லோட் கொடுத்துக்கோங்க. அப்லோடில் ப்ரௌஸ் கொடுத்து நம்ம ஆடியங்க இது பண்ண தீமை நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இன்ஸ்டால் கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு தீம் இன்ஸ்டால்